வணக்கம். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், விழாவுக்கு வந்திருந்த அனைவர்களுக்கும் வணக்கம். நம்ம பேச கரெக்டாக தெரியுது, அதில் லைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா? ஏன்னா இங்கே சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், நம்மளுக்கு சட்டியை பிரச்சனை இருக்குது. யாக்கை ஒரு அழகான தமிழ் சொல். யாக்கை என்றால் உடல். இது மாதிரி இந்த தமிழ் சொல்ல கொண்டு போய் தமிழர்களின் பாமரங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைரக்டர் குழந்தை வேலப்பன், நானும் ஒரு மினிமம் ஒரு 15 years 20 years நல்ல பழக்கம். என் தம்பி மாதிரி அவர். ஒரு போன வருஷம் பெஞ்ச மழை மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சு. அந்த மழை பெய்யும் பொழுது அப்பையும் நம்ம அந்த தண்ணியை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் தம்பி குழந்தை வேலப்பன். அந்த ஃபங்க்ஷனும் பயங்கர மழையில் தான் நடந்துச்சு, ஏவிஎம்லாம் தான் நடந்துச்சு. நான் சின்னதாக ஒரு ட்ரௌசர் போட்டு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். அண்ணே வந்து வாங்கினேன் பேசுங்கண்ணே அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் 10th படித்தேன், ஏசியாவில் படித்த சென்டென்ஸ் எல்லாம் போய் பேசிட்டு வந்தேன். லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் த மைட்டி ஓசன் அப்படின்லாம் பேசுகிறேன். லிட்டில் பிட் ஆஃப் சேண்ட் மேக் த மைட்டி ப்ரெஷர் லேண்டு அப்படிலாம் பேசுகிறேன். எங்கன்னே படித்தீங்க இதெல்லாம் அப்படின்னாரு. எழுதி வச்சுருந்தேன் அப்படின்னு. ஒரு ஃபஸ்ட்டே ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு படமெல்லாம் எடுத்து நான் கூட சொன்னேன், இயக்குனர் பாலாட்ட நீ சேர்றீங்களா, சேர்ந்து ஒரு படம் வேலை பாருங்கள் அப்படின்னு. போதும்னே எனக்கு கொஞ்சம் சினிமா தெரியும்னே, அதை வச்சு நம்ம பண்ணிடலாம்னே அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் என்ன செஞ்சேன், ஒரு ஸ்டில் காமிச்சார். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு பையன் ஃபர்ஸ்ட்டில் இருந்தார், கீழே ஆண்மை தவறைகள் அப்படின்னு எழுதிருந்துச்சு. இவர் என் கூட பேசும்போதெல்லாம் இவருக்கு இவ்வளவு தமிழ் ஆர்வம் இருக்குமான்னு தெரியாது. நானும் இவரெல்லாம் டீ கடை பெஞ்சி சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா எடுத்து வச்சுட்டு அப்படியே கேட்க நேரம் வந்தோம்னா பாஸ்கர் சக்தி, கவிதா பாரதி, ராமதாஸ் சார், சுசீந்திரன் இப்படின்னு சொல்லி ஒரு 15 பேர் அங்கே கூடி ஒரே கடையில் அவன் வாங்கின 15 லிட்டரு பாலையும் காலி பண்ணிட்டு தான் வீட்டு. பூரா பேசுகிறது பூரா பொருணி தான். 15 பேர் தினா சந்திச்சா இருக்கா வேலை இருக்கான்னு அர்த்தமா? பூரா சந்திச்சு அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், செகண்ட் ஹாஃப் சரியில்லை, ஃபஸ்ட் ஹாஃப் சரியில்லை, ஓப்பனிங் யார் கேட்டு தருவா? அவனை என்ட்ரி கொடுத்தாங்க, நீங்கள் வேணா இன்றைக்கி வேறையெல்லாம் பார்க்கலாம், நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் போய் உட்காருங்க, அந்த படத்துக்கு ஏன் வரல, என்கிட்ட காய்ச்சல் தர உங்களுக்கு நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஐயா அந்த நாய் தான் கிடைக்கல, கேட்கண நாய் தான் கிடைக்கல. வாக்கி டாக்கி எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்போம். தெருவில் இருக்க நாயை நைட்டில் கத்துறதுலேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு ஒரு நாள் குழந்தை வேலை சொன்னார். எப்படி தம்பி இந்த விஞ்ஞானத்தை இங்கே கொடுத்துனீங்கன்னு என்னை கேட்கணும். இல்லை ஃபஸ்ட் செட்டில் நம்ம பைக்கில் வந்தோம்னா செகண்ட் செட்டில் சவுண்டு கொடுக்கணும், செகண்ட் செட்டில் வந்து பாருங்க என்னை கனெக்ட் பண்ணுறான் பாருங்கண்ணே அவனை. அப்போ நம்ம வீட்டு நாய் கடன் குத்தையில் வந்துட்டான் போலன்னு கதவை திறந்துருவான் என்ன அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிறையா பேசுகிறது. இங்கிலீஷ் பட டைரக்டர்லாம் எங்கிட்ட சிக்கிட்டு செத்துட்டாங்க. வியட்நாம் வீடுக்கும் அவதாருக்கெல்லாம் கம்பேர் பண்ணி அதானே வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. இல்லை அப்போ குப்பை போனாங்க, அவன் போச்சுல இதில் போச்சுல, மிதக்கிற கல் தானையா, இன்னும் மிதக்கிற கல் தாயா, ஆனால் பூமியை மிதக்கிறது இல்லை, சூப்பர் மாப்பிள்ள என்ன ஒரு காப்பியை சொல்லு. இப்படி இருந்து திடீர்னு ஒரு ஆண்மை தவறையில் ஒன்று காமிச்சார். நம்மளுக்கு இந்த ரவுத்தரம் பழகு ஆண்மை தவறையில் அவையார் சொன்னது இதெல்லாம் அப்பப்போ எங்கேயா பட்டிமன்றம் போச்சுன்னா சன் டிவியில் போட்டோம்னா அதுதான் வந்து தெரியும். இன்னும் ஆண்மை தவறையில் ஒரு மேனுக்கு ஒரு ஆண்மை வேணும்லண்ணே, இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே ஹீரோவா அப்படின்னு. என்னை நான் கடவுளை சாமியாராக இருந்து உங்கள்கிட்ட முடியாமல் தானே அப்படின்னாங்க. ஒரு வருஷம் ஆரியாவோட அவர் சாமியாராக இருந்தார்.
அவர் முடியாமல் போதும் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்து அந்த படத்தை எடுத்தார். நான் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஓப்பனிங்கு, ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்கு, வீட்டுக்கு வந்தால் தங்கச்சிக்கு பிரச்சனை, தட்டி கேட்டான், ஃபைட்டு, ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனு, சாங்கு, தட்டி கேட்டேன் திருப்பி அடிக்க வேண்டாம், இன்ட்ரோல் பிளாக். இவர் அடித்தாலும் மினிஸ்டரோட அக்காமே முதல் அடிக்கும்போது கண்ணு போச்சு. திருப்பி பார்த்தோன்னா அந்த கண்ணு போனோன்னா ஹீரோயின் முதல் லவ் பண்ணியிருக்கேன் அவன் ஒன்று கேட்டாங்க. அப்புறம் திருப்பி போகையில் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, இவனை தூக்கிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வருவானா வரமாட்டானா, அன்னைக்கு கல்யாணம். இதுதான் படம். இதெல்லாம் ரொம்ப சொல்லி குழப்பக்கூடாது சினிமா. அப்படி நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிறீங்களே, செகண்ட் ஹாஃப் சொல்லிட்டாங்கன்னா நான் தப்பிச்சோம். நம்ம இன்டெலிஜென்ஸ் எல்லாம் உள்ளே போத்துனா யாரும் நம்ம அவ்வளோ புதுசாக இருக்கான்றாங்க. ஸோ இந்த ஒரு காம்படிஷனில் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் டீ எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாக்கைன்னு ஒரு படம் இருக்குது. மனுஷன் ரொம்ப போராடி இருக்கார். இன்னைக்கு பழனியப்பன் வந்திருக்காரு, வந்திருக்காரு. பழனியப்பன் சொல்கிறத நம்ம சொல்லிடுவோம். முந்தா நாள் யாரோ ஒரு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஹீரோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது பழனியப்பன் சொல்லியிருக்காரு, போங்க சைக்கிளில் உரைய மேடாக இருக்கும், அப்படியே அமைக்க முடியுங்க, ஏறுங்க, நானும் வரேன். 2 பேர் பின்னாடி ஏறி உட்காரேன், முன்னாடி உட்காரேன், அமுக்கு திருப்பி அமுங்க, வேர்வை கொட்டும், நாக்கு தள்ளும், மேலே போனோம்னா ஒரு பிளெயின் வரும், அதுக்கப்புறம் இறக்க வரும், சட்டையை கட்டி போட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்கள் கஷ்டப்படாமல் இந்த சினிமா ஏதாவது கிடச்சிச்சின்னா அது சீக்கிரம் போயிடும்னு அர்த்தம். கஷ்டப்பட்டு கிடச்சின்னா அவங்க பக்கத்தில் எப்பயுமே இருக்கும்னு அர்த்தம். நீங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் உங்களை சார்ந்த ஒரு குடும்பமும் கஷ்டப்படுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வேதனையான விஷயம். நீங்கள் ஒரு பாலைவனத்தில் போய் ஒரு ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலைவன சோலை இருக்கும், வா போகலான்னா நம்ம போகலாம், நம்மளை நம்பி அடுத்தவங்க வரணும்ல. ஆனால் அவங்களும் வர்றாங்கங்கிறது அவங்கனால தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த யாக்கை இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இது ஒரு கூட்டணியான ஒரு வெற்றியான ஒரு கை. இந்த கையில் ஃபஸ்ட்டு ஒரு டச்சு, இந்த ஃபஸ்ட்டு டச்சு யார் வச்சுருக்கா அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இசைஞானி சார் வீட்டில் கண்மணின்னு ஒரு பையன் தெரியும். அவன் மூலமாக ராஜா சார் வீட்டில் கோல் பார்க்க போவேன். அப்போ சுண்டல்லாம் எடுத்து கொடுப்பாரு, ஒரு ஸ்கேட்டிங்லேயே வந்து அப்படி ஸ்கேட்டில் வீட்டில் அங்கிள் சாப்பிடுங்க அப்படிம்பார். அப்பயே நம்ம மண்டையை பார்த்து அங்கிள்னு சொன்னவர் அவர் தான். தம்பி உங்கள் பேர் என்னங்க? நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிறதா நினச்சி நானும் தேனி தானே. உங்களுக்கு காது கேட்காதா அங்கிள்? உங்கள் பேர் கேட்டால் ஊர் சொல்கிறீங்க. அப்போ இருந்தே ரொம்ப நல்லா பழக்கம். அதுக்கப்புறம் பேரழகனுங்கிற படம் ஏவிஎம்மில் நான் யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் ஒர்க் பண்ணேன். நான் தான் கம்போசிங்கெல்லாம் போவேன், நான் தான் சாங்கெல்லாம் ஆகுவேன். ரொம்ப நல்ல மனிதர். அதுக்கப்புறம் நந்தா ரெக்கார்டிங்கில் பாலா சாரோட போகும்போது பார்ப்பேன், நிறைய இடங்களை பார்த்துருக்கேன், பாடல்கள் கேட்குறேன். மிகப்பெரிய ரசிகர். அவரோட டச், அவரோட கை இந்த படத்தில் இருக்குது. இந்த யாக்கை மிகப்பெரிய வெற்றி பெறும். ஒரு நல்ல ஒரு ஆத்மா. அதுக்கடுத்து நான் வேலை பார்த்ததில் யூகேசி நில்வார், டி சங்கர், ஆர்த்தர் வில்சன், இந்த மாதிரி கேமராமேன்களை தான் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் பட் இந்த யாக்கையில் வந்து எந்த விதமான அரட்டைக்கோ ஒரு போங்குக்கோ எந்த விதமான விஷயமே கிடையாது. பொம்மார் கேமராமேன் ஒரு வாட்டை ஏதோ பேசிகிட்டே இருப்பார், இது பரபரப்பாக இருப்பார். ஸோ நமக்கு இந்த படத்தில் கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அப்படியான ஒரு டீம் செட் பண்ணியிருந்தார் குழந்தை வேலைப்பன். போன வருஷம் இந்த மாதிரி மிகப்பெரிய மலையிலே ஒரு பின்னி மில் மாதிரி அங்கே ஒரு ஆவடி பக்கத்தில் ஒரு மில்லில் ஷூட் பண்ணாங்க. அங்கெல்லாம் போனால் சிறுநீரக தொற்று, நுரையீரல் தொற்றுலாம் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா தொற்றும் வந்துடும். பூரா தொற்று வரும். கண் தொற்று வரும், கால் தொற்று வரும், கால் தொற்று வரும். அது இருட்டுக்குள்ளே எடுப்பாங்க. அதில் ஆரம்பிக்கிறதே 11 மணி, முடிக்கிறது வீட்டில் வந்து வாசனை போட்டு படுத்துக்கிற வேண்டியதான். இப்படி மூக்கெல்லாம் சின்னனா கருப்பாக வரும், இது பண்ணால் கருப்பாக வரும்.
அதில் ஒரு 7 நாள். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அங்கங்கே யாரோ படுத்துருக்க மாதிரி இருக்கும். சரி ஏதோ டம்மி செஞ்சு வச்சுருக்காங்க போல் தட்டினா ஒரு ஆளை படுக்க வச்சுருப்பாங்க. அன்னைக்கு நேற்று சாயந்தரம் படுத்தோம்னே இன்னும் எழுப்பவே இல்லைன்னு. இல்லை அவங்களாம் சாப்பிட்டு இருக்காங்களே, எங்களுக்கு ஸ்டாலை தானே கொடுக்குறாங்க, அசையக்கூடாதுன்றாங்க. அப்புறம் பிரகாஷ்ராஜ் நேராக கொண்டு போய் வேலை பார்க்காதில் உன்னை குடும்ப சட்டத்தில் அரெஸ்ட் பண்ண போகிறேன் பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறேன் சார். நானே நிறைய படத்தை தப்பு சொல்லி வந்திருக்கேன். ஃபஸ்ட் ஹாஃபில் இப்படி படுத்திருந்தேன், செகண்ட் ஹாஃபில் இப்படி படுத்திருக்கேன்னு சொன்னேன். ரொம்ப கோபமாக இருந்துச்சு. அதை சார் கூட காசு தரேன் படுக்க வச்சுருக்கேன் சார். ஸோ இது அவரோட உழைப்பு, ரொம்ப அருமையான உழைப்பு. அவருக்கு கிடைச்ச ஒரு ஹீரோ கிருஷ்ணா. அலிபாபாலேருந்து எல்லாம் நிறைய படங்கள்லாம் பார்க்குறோம். பெரிய இயக்குனரோட தம்பி, பெரிய ப்ரொடியூசரோட பையன், அப்படி எந்த விஷயமும் இருக்காது. ரொம்ப அழகான மனிதர், ரொம்ப அற்புதமான மனிதர். இப்போ யாராவது 5-10 இருந்தால் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு கால்ஷீட்டை வாங்கிக்கங்க. இல்லாட்டி அப்புறமேல அவர் கேட்குற காசெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. கொடுக்கையில் சிங்கப்படி நடிப்பார்னு கொடுங்க. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இந்த முத்துக்குமார் அவருக்கு சினிமா மேக்ஸிமம் தெரியாது. தெரியாமல் இருந்ததுனால தான் இப்படி ஒரு அழகான படம் நடந்திருக்கு. சினிமா தெரிஞ்சிருந்தால் சீட் பண்ணி எடுத்துக்கலாம் போலதான் இருப்பார். டே எஃபெக்டை மாற்றலாம், லவ் சொல்கிற சீன் தானேன்னு இருப்பார். கிளைமேக்ஸ் அவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம், ஒயிட்டு போடாதீங்க, கம்மியாக வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் தெரியாது, எடுங்க நல்லா இருந்தால் சரி, எடுங்கன்னு அவர் வந்து ஓரமாக இருக்காங்க. எனக்கு 2 கேரியரை தூக்கி விடுங்க, நிறையா சாப்பிடுவான் போல இருக்கு அப்படியெல்லாம் சொல்லி ஒரு அழகான ஒரு படத்தை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முத்துக்குமார், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர். ஒரு படத்தை போட்டோம், காசெல்லாம் அள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவில் இன்றைக்கி இருக்கிறத விட, அந்த காசை போட்டோம், ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணோம், படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலே பெரிய சக்ஸஸ் தான். ஒரு 3 சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினா ஏதோ கார்டு கொடுக்குறாங்களாம், அமெரிக்காவில் கூட போகலாம். அது மாதிரி இந்த யாக்கை, இந்த உடம்பு, இந்த உடல் உறுப்புகள், இங்கே வந்திருக்க எல்லா ஆத்மாவும் உங்களை பாராட்டும். இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணோம். எனக்கு ரொம்ப வேண்டிய என் சகோதரன் மாதிரி மாரிமுத்து வந்திருக்காப்புல, ஏற்கனவே மாரிமுத்து வந்திருக்காரு, என் சகோதரன் சரவணன் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த படத்தை பற்றி பெருசாக பேசுவாங்க. இந்த படம் பேசப்படும். நான் அன்றைக்கி ஏவிஎம்மில் அவங்க குறும்படத்துக்கு சொன்னதாக வேலைப்பேன். இதை விட உங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அன்றைக்கி ஏவிஎம்மில் சொன்ன எங்கள் சத்தியத்துக்கு நாளைக்கு இதே டாப்பில் பேசணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகணும், நிறையா போகணும், சம்பாதிக்கணும், உங்களை சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துக்கணும், நீங்களாக இருக்கணும், தினமும் டீ குடிக்க வரணும். நன்றி, வணக்கம், பாய்.